பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. 74 முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் 4874 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, நாகர்கோவில், தூத்துக்குடி, பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக நெடுஞ்சாலைகளில் மட்டும் முதற்கட்டமாக 498 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. 599 தேசிய நெடுஞ்சாலைகளில் 74 முக்கிய வழித்தடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட இருக்கிறது. 50 வழித்தடங்களில் மின்சார கார்கள், பேருந்துகளுக்காக பிரத்யேகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. 24 வழித்தடங்கள் மின்சார சரக்கு வாகனங்களுக்காக பிரத்யேகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 4874 சார்ஜிங் நிலையங்களுக்கு ரூபாய் 503 கோடி நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். ஓவர் டு யூ. சென்னை, நாகர்கோவில், தூத்துக்குடி, பெங்களூரு உட்பட இந்தியாவில் 74 தேசிய நெடுஞ்சாலைகள்ல 4874 மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் என்பது அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய அந்த மின்சார வாகன பயன்பாடு தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில முதற்கட்டமாக 74 முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளுடைய வழித்தடங்கள்ல இந்த சார்ஜிங் உட்கட்டமைப்பை விரைவாக உருவாக்க மாநில அரசுகளுக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தரப்புல மத்திய அரசு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. இதற்கான கடிதத்தையும் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில தான் சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கு PM E-டிரைவ் திட்டத்தின் கீழே 2000 கோடி மானியத்தை மத்திய அரசு கனரக தொழில்துறை அமைச்சரகம் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. தற்போது 1.4 லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள 599 தேசிய நெடுஞ்சாலைகள்ல 74 முக்கிய வழித்தடங்கள்ல இதற்கான முன்னுரிமை வழங்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதுல 50 வழித்தடங்கள்ல மின்சார கார்கள், பஸ்கள் செல்வதற்காகவும் 24 வழித்தடங்கள் மின்சார சரக்கு லாரிகள் செல்வதற்காகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தின் கீழே முதற்கட்டமாக நாடு முழுவதும் 4874 பொது சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கு 503.86 கோடி நிதி ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாம தமிழகத்திற்கான உள்கட்டமை மேம்படுத்துவதற்கு 34.6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகள்ல முதற்கட்டமாக 498 அதிவேக பொது சார்ஜர்கள் நிலையங்கள் என்பதை நிறுவப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.